என் தங்கப்பிள்ளையே, உன் தாயானவள் இன்று இந்த செவ்வாய்க்கிழமையினுடைய விடியலில் உன்னோடு பேச காத்து கொண்டிருக்கின்றேன். யாருக்கோ சொல்கிறாள் இந்த வராகி என்று நீ நினைத்து விடாதே. இது முழுக்க முழுக்க உனக்கான வாக்கு. இது உனக்கு மட்டுமே சொந்தமான வாக்கு. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம், இந்த வராகி உடனிருந்து உனக்கு சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே நான் உன்னோடு நிற்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழும் இந்த வாழ்க்கை ஒருபோதும் உன்னை கைவிடாது என்பதனை நீ உணர வேண்டும். எதை பற்றியும் யோசித்து என் குழந்தை நீ வருந்த வேண்டாம். இந்த விடியல் பொழுதை உனக்கு கொடுத்த தெய்வத்திற்கு நன்றி சொல்லி இன்று உனக்கு கிடைத்தது வரம் என்று நினைத்து நீ சந்தோஷமாக ஒவ்வொன்றையும் எதிர்கொள்ள தொடங்கிவிட வேண்டும். உனக்காக நான் இருக்கிறேன் என்பது நீ அறிந்த உண்மை. இந்த வராகி உன்னோடு உனக்காக துணை இருக்கிறேன் என்பது நீ நன்கு தெரிந்த விஷயங்கள்தான். அப்படி இருக்கும் பொழுது இவை எல்லாவற்றையும் கடந்து நீ மேலும் மேலும் பேரானந்தம் அடைய வேண்டும் என்பதனை மறக்காதே. மேலும் மேலும் உனக்கான வெற்றி கொண்டு இந்த வாழ்க்கையை வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். நான் வருகின்ற நேரம் இந்த தாயானவள் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் உனக்கு நல்வாழ்க்கை கிடைக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். சுற்றி இருக்கும் விஷயங்கள் எல்லாமும் உன்னை வேதனைப்படுத்தி இருந்தாலும் உன்னை தேடி வரும் விஷயங்கள் முழுக்க முழுக்க உனக்கான நன்மைகளையே நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரமும் என் பிள்ளை எதையோ யோசித்து நீ வருந்தாதே. இனி உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அம்மாவினுடைய அன்பிற்கு நான் உன் வாழ்க்கையில் தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இனி நிச்சயமாக உன்னை ஆச்சரியப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனது என்ன நினைக்கிறதோ அதன் பொருள் உன் வாழ்க்கையும் உனக்கு மாறும். உன்னுடைய எண்ணங்கள் என்னவோ அதன்படி இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதையே உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நான் வரக்கூடிய நேரங்கள் இனி உனக்கு வெற்றியை உணர்த்தி சொல்லட்டும். எதையும் தாண்டி என் பிள்ளை நீ மகிழ்ச்சி அடையும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உனதாகட்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. யாரையும் நம்பி எதையும் என் பிள்ளை நீ விட்டு விடாமல் உனக்கான தேவைகளை எல்லாமும் நீ புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ நீ ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க வேண்டும். நல்லது நடக்கும் என்பது உன் எண்ணமாக இருக்கிறது என்றால் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய எல்லா சந்தோஷங்களையும் உன்னால் உறுதியாக பெற முடியும் என்பதனை நீ நம்பு. யாரையும் எதையும் நினைத்து நாம் அவ்வளவு சுலபமாக விட்டுவிட முடியாது. நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். முதலில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள். உனக்கென நான் என்ன நடத்துகிறேனோ, உனக்கென நான் எதை எடுத்துச் சொல்கிறேனோ அதையெல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் உன்னால் நிச்சயமாக எளிதாக கணித்து விட முடியும். நான் இருக்கும் இந்த காலங்களில் உனக்கான தேவைகள் எல்லாமும் உனக்கு சரியாகவே கிடைத்து கொண்டே இருக்கிறது என்றால் உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் உன்னுடைய முயற்சிகளும் தான் உனக்கு இதையெல்லாமும் பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. மேலும் மேலும் நான் இருக்கும் இந்த காலங்கள் உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் நிச்சயமாக என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதிலுமே நாம் அவ்வளவு எளிதில் கலங்கிவிட முடியாது. எதையுமே அவ்வளவு சுலபமாக நாம் விட்டுவிட முடியாது. நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு எதையெல்லாமும் கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ அவை அத்தனையிலும் உனக்கு வேண்டியதும் நீ விரும்பியதும் உன்னை வந்து சேரும் என்பதனை மறந்து விடாதே. நீ நினைத்து பார்த்து சில விஷயங்களை கனவு கண்டிருப்பாய். இப்படித்தான் நம் வாழ்க்கையில் எல்லாமும் நடக்க வேண்டும் என்று நீ நினைத்திருப்பாய். அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமுமே இப்பொழுது உன் கைகூடி வரப்போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உன்னை வழிநடத்த போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் அத்தனையும்
நன்மைக்குத்தான் என்பதனை என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டு வாழ வேண்டும். நான் வருகின்ற காலம் உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் சரியாகவே உருவாக்கி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனையிலும் ஒரு அதிர்ஷ்டத்தை உன்னால் பெற முடியும் என்பதனை நம்பு. அத்தனை விஷயங்களிலும் நீ ஆசைப்படுவது எல்லாமும் உனக்கு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். இந்த தெய்வம் உனக்கு எந்த இடத்திலும் உன்னை கைவிடாதபடி ஒரு மனநிலையை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் அல்லவா? சுற்றியிருந்து உனக்குள் ஏற்படுத்திய காயங்களை எல்லாமும் தீர்த்து உனக்கான நன்மைகளை அது உருவாக்கி கொடுக்கும் அல்லவா? இதை எல்லாமுமே என் குழந்தை நீ தெளிவுபட உணர்ந்திட வேண்டும். இதை எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ கவனமாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காதே. யாரிடத்திலும் எதையும் அவ்வளவு சுலபமாக நம்மால் சொல்லிவிட முடியாது. யாரையும் அவ்வளவு எளிதாக நம்மால் நம்பிவிட முடியாது. நமக்கான நேரங்களையும் நமக்கான விஷயங்களையும் நாம் உணர்ந்து புரிந்து கொண்டு நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். இனி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று எதிலும் கலங்கி நிற்காதே. உடனிருந்து நான் எதையுமே உனக்கு சொல்லித் தருவேன் என்பதனை நம்பு. உடனிருந்து எல்லாவற்றையும் நான் முன்னிறுத்துவேன் என்பதனை நீ நம்பு. யாரிடத்தில் எல்லாமும் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களும் கிடைக்க பெற்றதோ இப்பொழுது அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் மேலும் மேலும் உனக்கான மாற்றத்தை உன்னிடத்தில் தரப்போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி உன்னை சுற்றி இருக்கும் இந்த நேரங்களில் உனக்கு நான் கொடுக்கும் இந்த உண்மைகளை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு உடனிருந்து நான் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நேரங்கள் இனி முழுக்க முழுக்க உன் வெற்றியைத்தான் உனக்கு உறுதிப்படுத்தும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, இத்தனை காலமும் நீ சந்தித்த சில விஷயங்கள் எல்லாமும் உனக்குள் நின்று மேலும் மேலும் உன்னை காயப்படுத்தவோ வேதனைப்படுத்தவோ செய்திருக்கிறது என்றால் இனிமேல் இவை அத்தனையிலும் இருந்தும் நீ கட்டாயமாக மீண்டு வர வேண்டும் என்பதுதான் அம்மாவின் விருப்பம். அம்மா தினம் தினம் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்வதை எல்லாமும் தாண்டி எதற்காக நான் உன்னை தொடர்கிறேன் என்பதில் உனக்கு கவனம் வேண்டும். எந்த விஷயம் உன் வாழ்க்கையாக போகிறது என்பதில் உனக்கு புரிதல் வேண்டும். எந்த நேரத்தில் உனக்கு என்ன நடக்கும் என்பதில் நிச்சயமான தெளிவு வேண்டும். யார் என்ன சொன்னாலும் அவை எல்லாவற்றிலும் இருந்தும் என் பிள்ளை நீ முழுமையான ஒன்றை அடைய வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. கனவிலும் நாம் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும் என்பதனை நீ உறுதி செய்து விட்ட பிறகு இனி உன்னோடு நான் இருப்பதை எல்லாமும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருப்பதை எல்லாமும் என் குழந்தை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. தெய்வத்தினுடைய சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக வந்திருக்கிறது. தெய்வம் உனக்கு எதையும் தர வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டது. இதன் பிறகு இங்கு மறுப்பதற்கென்று எதுவும் இல்லை. இதன் பிறகு வேண்டாம் என்று சொல்வதற்கும் இங்கு எதுவும் இல்லை. உனக்கான விஷயங்கள் எல்லாமுமே உனக்கென சரியான ஒன்றை உருவாக்கி தர துணிந்திருக்கும் இந்த நேரம் என் பிள்ளை நீ எதையுமே தவிர்த்து விடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். எதையும் விட்டுவிட்டு என் குழந்தை நீ வருந்தி நிற்கக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருக்கும் காலம் உனக்கு இனிமேலும் மிகப்பெரிய ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நிச்சயமாக உருவாக்கி தரட்டும். மேலும் மேலும் இந்த வராகி நினைத்தது போல உன் வாழ்க்கை மாறட்டும். என் குழந்தையே, உன் மனதிற்குள் தோன்றுகின்ற சில விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை வேதனைப்படுத்தி இருந்தாலும் சரி, இதை எல்லாவற்றையும் கடந்து நீ பெருமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். இவை எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளைக்கு அந்த சந்தோஷம் அங்கே உறுதிப்பட வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகின்றேன். இந்த வராகி நினைத்தது போல உனக்கு மேலும் மேலும் பல வெற்றிகள் குவியட்டும். நீ ஆசைப்பட்ட நேரங்களில் எல்லாமுமே உனக்கு மனதில் நம்பிக்கை பிறக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் பிள்ளையே, எந்த நொடியில் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுப்பதாக இருந்தாலும் அதை எல்லாவற்றையுமே என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இது எனக்கு நடக்காது, இப்படியெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்காது என்று நீ சொல்லி கொண்டிருப்பதை விட நடந்தால் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இது நடந்தால் அதற்கு
நீ என்ன தீர்வுகளை காண வேண்டும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். அது போதும். இனி நடக்கும் விஷயங்களில் நீ வாழ்ந்திட வேண்டிய அவசியம் உனக்கு அத்தனையிலும் முன்னேற்றத்தை நான் கொடுக்கக்கூடிய அவசியம் உன்னை தொடரும் என்பதனை புரிந்து கொள். முன்பிருந்தது போல எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் எண்ணி எண்ணி நீ கலங்கி கொண்டிருக்காதே. உடனிருந்து நான் உன்னை மீட்டெடுக்கும் இந்த நிலைகளினி உனக்கு என்னவென்று புரிய வரும். நான் சொல்லித்தரும் பாடங்கள் அத்தனையும் உனக்கு நல் மாற்றத்தை கொடுத்து வரும். எந்த இடத்திலுமே என் பிள்ளை நீ எதையும் யோசித்து வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கும் நேரங்களை எல்லாமும் இனிமேல் நீ என்னவென்று உணர தயாராகிவிட வேண்டும். யாரையும் எதையும் சொல்லி இங்கு நாம் ஒன்றும் செய்துவிட முடியாது. உனக்காக நான் என்ன கொடுக்க நினைத்தாலும், உனக்காக நான் எதை முன்வைக்க நினைத்தாலும் அவை அத்தனையிலும் என் பிள்ளை நீ மீண்டு வருவதை உறுதி செய்து விட்டாலே அது போதும். காயமில்லாமல் வாழ்க்கையில் எதுவும் நடந்து விடுவதில்லை. தேவையில்லாமல் இந்த வாழ்க்கை எதையுமே உனக்கு சொல்லிவிடுவதும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ எதையும் சிந்தித்து எதையும் யோசித்து நீ எந்த இடத்திலும் உன்னுடைய மனதை நிச்சயமாக விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். உன்னிடத்திலிருந்து நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் நீ நிச்சயமாக கவனத்தில் எடுத்துக்கொண்டு நம்பிக்கையோடு எதிர்கொண்டாயானால் உன்னை தாண்டி எந்த ஒரு விஷயத்தையும் யாராலும் உன் வாழ்க்கையில் செய்துவிட முடியாது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு பல வெற்றிகளை கொடுப்பதை நீ எப்பொழுதுமே உணர்ந்து கொள்வாய். இனி வரக்கூடிய நேரங்கள் உனக்கு நான் மதிப்பை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள். வரக்கூடிய நேரங்கள் உனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். அத்தனை நிலையிலும் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டுவதை நிச்சயமாக நீ விட்டு விடாதே. என் குழந்தையே, இதுவரையிலும் நீ சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாலுமே சில விஷயங்கள் இருக்கிறது. முடிந்து போன ஒன்றை நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்க கூடாது. வரப்போவதை நினைத்து கவலைப்படவும் கூடாது. உனக்கு நடப்பவை அனைத்தும் உன்னை பலப்படுத்துவதற்குத்தான் என்பதனை புரிந்து கொள். சோதனையில் சோர்ந்து போகாமல் மன வலிமையோடு எதிர்கொண்டாயானால் இந்த நிலையும் உனக்கு மாறிவிடும். நீ எதற்கும் கவலைப்படாதே. இந்த சூழ்நிலையும் உனக்கு மாற்றங்களை கொண்டு வந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி அத்தனையிலும் நீ எதிர்பார்க்கும் இந்த நிமிடங்கள் உனக்கு கொடுக்கவிருக்கின்ற எல்லாமுமே உன்னை மேலும் மேலும் மன வலிமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். மேலும் மேலும் உன்னை பெருமகிழ்ச்சிக்குள் கொண்டு வரும் என்பதனையும் மறந்து விடாதே. என் பிள்ளையினுடைய மனது எப்பொழுதுமே அங்கு கால் வைக்கலாமா, இந்த பக்கம் செல்லலாமா என்றுதான் யோசித்து கொண்டிருக்கின்றது. ஒரு நிலையான முடிவு இருப்பதில்லை. ஒரு நிலையான தீர்வை இந்த மனது பெற்றுவிடுவதில்லை. வாழ்க்கை என்றால் என்னவென்று யோசித்து கொண்டிருக்கும் இந்த நேரம் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் முதலில் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான தேவைகளை நீ எப்பொழுதும் உணர்ந்து கொள்ள மறந்து விடாதே. இனி எது நடந்தாலும் யார் வந்தாலும் நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிர்ஷ்டம் உன்னை தொடரும் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதும் போல நீயாக இரு. உனக்கான ஒவ்வொரு வேலைகளையும் சரியாகச் செய். உன்னுடைய திறமையை ஒருபொழுதும் முடக்கி விடாதே. நீ நினைத்தால் இங்கு சாத்தியமில்லாதது என்று எதுவுமே கிடையாது. எப்பொழுதும் நீ காட்டுகின்ற அன்பு உன்னை வாழ்க்கையின் உச்சத்திற்கு அழைத்துச் செல்லும் என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையான அன்பை நாம் கொடுக்கும் பொழுது அதே உண்மையான ஒரு விஷயம் நம்மை தேடி வரவில்லை என்றாலும் பரவாயில்லை. நிச்சயமாக என் குழந்தை அந்த இடத்தில் எல்லாம் நீ கலங்கி நிற்கக்கூடாது. அவர்களின் குணம் என்ன, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள், உன் வாழ்க்கையில் இவர்கள் உனக்கு என்ன செய்வார்கள் என்பதனை எல்லாம் உனக்கு தெளிவுபடுத்துவதுதான் இந்த விஷயம் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னோடு இந்த வராகி சொல்வதில் எல்லாமுமே உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கத்தான் வேண்டும். மேலும் மேலும் உனக்கு மன வலிமை பிறக்கத்தான் வேண்டும். என்ன நடந்தாலும் அவை எல்லாமுமே உனக்கு பல சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் கொடுத்து உன்னை
வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உன்னை காப்பேன் என்பதும் நான் இருந்து உன்னை வழிநடத்துவேன் என்பதும் நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, எவ்வளவுதான் விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்திருந்தாலும், எவ்வளவுதான் சோதனைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்திருந்தாலும், இவை எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான ஒரு நம்பிக்கை இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். அந்த நம்பிக்கைக்கு பின்னால் நீ வணங்குகின்ற தெய்வம்தான் உனக்கு உறுதியாக நிற்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இனி சுற்றி இருக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமுமே உன்னை தேடி வந்து உனக்கான எல்லா தேவைகளையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையிலும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை மேலும் மேலும் நீ உணர்ந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை கடந்து செல்லும் இந்த விஷயங்கள், உன்னை தாண்டி எதையும் பெற வைக்கும் இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க உனக்கு நல்லதை நடத்தற்றும். இதுவரையிலும் நீ இழந்ததையெல்லாம் நினைத்து ஒருபோதும் கலங்காதே. உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ என்னவெல்லாம் பெறப்போகிறாய் என்பதை நினைத்து சந்தோஷப்படு. உன்னை தேடி நான் இருப்பது உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை தெரிந்து நீ ஆனந்தப்படு. உனக்காக நான் வருவதை நிச்சயமாக உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். உன்னை எந்த இடத்தில் எல்லாமும் அவமானப்படுத்த துடித்திருந்தாலும், இப்பொழுது உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாமும் கொண்டு நீ நம்பிக்கையோடு இரு. முன்பு போல இல்லை, இப்பொழுது எல்லாம் அதிகமாக நீ மாறிவிட்டாய். எதுக்குமே நீ ஆசைப்படுவதில்லை. எந்த எதிர்பார்ப்பும் என் பிள்ளையிடத்தில் இல்லை. யாரோடும் பேச வேண்டும் என்று கூட என் பிள்ளைக்கு அதிகமாக தோன்றுவதில்லை. என்ன நடந்தாலும் கோபமே வருவது கிடையாது. ஏன் இந்த திடீர் மாற்றம் என்று கூட சில சமயங்களில் நீயே யோசித்திருக்கிறாய். இதற்கு பெயர்தான் நிம்மதி. இது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நிம்மதியை தருகின்ற விஷயமாக உனக்கு தோன்றுவதனால் நீ இப்படி மாறி இருக்கிறாய் என்பதுதானே உண்மை. இப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாமும் உனக்குள் வருகிறது என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ அடுத்தடுத்த நிலைகளை நோக்கி பயணிக்க தொடங்குகிறாய் என்று அர்த்தம். அடுத்தடுத்த நிலைகளை நோக்கி இந்த வாழ்க்கையில் உனதான வெற்றியை நீ உணரத் தொடங்குகிறாய் என்று அர்த்தம். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி முழுக்க முழுக்க உன்னுடைய வெற்றியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை தெரிந்து கொள். முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கை நீ சொல்லித்தரும் இந்த பாடங்களை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லாவற்றையும் சரிவர தெரியப்படுத்தி கொடுக்கும் என்பதனை உணர்ந்து கொள். நான் இருக்கும் காலம் உனக்கு மேலும் பல நன்மைகள் பிறக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எதிர்பாராத சில விஷயங்கள் உனக்கு இனிமேல் நடக்கும் பொழுது அந்த இடத்தில் உன்னை நீ சரி செய்து கொண்டால் போதும். உனக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவுபடுத்தி கொண்டால் அது போதும். என் குழந்தையே, மனது நினைக்கும் சில விஷயங்கள் நல்ல மாற்றங்களை தருகிறது என்பது போல இனி உனக்கு எப்பொழுதும் நல்ல மதிப்பு கிடைக்கட்டும். உன்னுடைய அமைதி உன்னை தெளிவுபடுத்தி விட்டது. நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல வெற்றிகளையும் பல உண்மைகளையும் உனக்கு கொடுத்து விட்டது என்பதனை நீ மறந்து விடாதே. மற்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளுக்காக நீ ஒருபோதும் இனிமேல் யோசித்து கொண்டிருக்காதே. உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை பற்றி நீ சிந்திக்க தொடங்கு. உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராகு. யார் என்ன சொன்னாலும், யார் எதை எடுத்து கொண்டாலும் சரி, நீ அதனை அப்படியே கொடுத்து விட்டு செல். உனக்கு வேண்டியது தானாகவே உன் கைகளில் வந்து சேரும். உனக்கு வேண்டியது தானாகவே உன் வசமாகும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். இனி எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை பற்றி நீ யோசித்து கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி வந்த தெய்வத்தின் அன்பு மட்டும் போதும் என்று நீ நம்பினால் அது போதும். உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய். இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலையை நீ விரும்பியது அத்தனையுமே உன்னை வந்து சேர தயாராகி விட்டது என்பதனை புரிந்து கொள். அத்தனை விஷயங்களிலும் நீ மீட்டெடுக்க வேண்டும் இந்த வாழ்க்கையை என்பதனை முதலில் புரிந்து கொள்.
உன்னிடமிருந்து நான் உனக்கு எதை தருவதாக இருந்தாலும் அவை அத்தனையையும் நீ மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. அவை அத்தனையையும் நீ மீட்டு கொண்டு வந்து வாழ வேண்டும் என்பதுதான் உண்மை. மேலும் மேலும் உனக்கு நன்மைகள் பிறக்கட்டும். மேலும் மேலும் உனக்கு வெற்றி உறுதிப்படுத்தட்டும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.